ஹே கைஸ், நான் உங்கள் கிக்கி தமிழா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டில் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரிக்வஸ்ட் வந்து வரல. நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். ஸோ நான் எந்த கிரெடிட் கார்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவி எஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோ போட்டாலே கீழே வந்து நிறைய கமெண்ட் வந்து வருது, இந்த கிரெடிட் கார்டு, அதாவது இந்த எஸ் பேங்க் கிவி கிரெடிட் கார்டு வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களால் தான் நானே வந்து இந்த சூப்பரான கிரெடிட் கார்டை வந்து டிஸ்கவர் வந்து பண்ணேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவி எஸ் பேங்கோட கிளிக் கிரெடிட் கார்டை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்கானிக்கான என்னோட ஹானஸ்டான வீடியோ தான். இது வந்து நம்ம வந்து எஸ் பேங்கோடையோ இல்லாட்டி கிவியோடையோ எந்த விதமான கொலாபரேஷனும் இல்லை, எந்த விதமான ஒரு பெய்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஹானஸ்டான ஒரு ஆர்கானிக்கான வீடியோ தான். ரெண்டாவது டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானே வந்து இந்த கார்டை வந்து ஒரு 2 நாள் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே போடுறேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேன் கார்டு வந்து நான் தொலைச்சிட்டேன். ஸோ அதை வந்து ஒரிஜினல் பேன் கார்டு வந்து திருப்பியும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து போதும் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து எனக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கிடச்சிச்சு. சரி, எப்படி வந்து நீ வீடியோ போடுற அப்படி வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3 பேர்கிட்ட வந்து இந்த கார்டு வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது பிடிச்சி தான் நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, வீடியோ வந்து நான் அப்ளை பண்ணி நான் யூஸ் பண்ணி திருப்பியும் 1 மாதம் 1.5 மாதம் வந்து வெயிட் பண்ணாமல் அப்படியே வந்து வீடியோ சீக்கிரமாக போடலாம், நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஹானஸ்டான வீடியோ தான், எந்த விதமான ஒரு பெய்ட் கொலாபரேஷனும் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஓகே கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நான் எடிட்டிங் வந்து முடித்தேன். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து என்னோட கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து எனக்கு இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போது எடிட்டிங் முடிக்கும் போது கரெக்டாக நமக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துருச்சு, இது வந்து நமக்கு ஃபுல்லாக அப்ரூவ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கிடச்ச லிமிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 lakh rupees வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதே சமயத்தில் நான் வந்து இப்போது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கூட வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் வந்து வீடியோவில் வந்து போட்டு விட்றேன். ஸோ யா கைஸ், எனக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. 3 lakh rupees லிமிட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிவி அண்ட் எஸ் பேங்க் வந்து சேர்ந்து தான் நமக்கு வந்து கொலாபரேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு கிரெடிட் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இது வந்து 100% ப்ராப்பரான கிரெடிட் கார்டு தான். நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணால் கூட இது வந்து நமக்கு கிரெடிட் கார்டு அப்படின்னு தான் காட்டும். இது வந்து நம்மளுக்கு வேறு எந்த விதமான ஒரு கார்டும் நமக்கு வந்து கிடையாது, ப்ராப்பரான கிரெடிட் கார்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிவி ஆப் வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து உங்கள் பேன் கார்டு மட்டும் என்டர் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அந்த சூப்பரான பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணியிருக்கேன், 2 நாள் முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப தான் சிம்பிளாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ஆப்புக்கு சைன் அப் பண்ணும்போதே நம்ம வந்து பேன் கார்டு வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸோட பேர் கேட்குறாங்க, அப்பா அம்மா பேர் கேட்குறாங்க, ஸோ வீட்டு அட்ரஸ் வந்து கேட்குறாங்க, எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆனுவல் இன்கம் அதெல்லாம் நமக்கு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனலாக என்ன கேட்டாங்கன்னா, ஆதார் கார்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஸோ ஆதார் கார்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இகேவைசி வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இகேவைசி வந்து நம்மளுக்கு எஸ் பேங்கோட கஸ்டமர் கேரில் வந்து நம்மளுக்கு வீடியோ கால் வந்து பண்ணுறாங்க. ஸோ வீடியோ கால் பண்ணிட்டு உங்கள் பேன் கார்டை காட்டுங்க, அந்த மாதிரி நார்மலாக பேங்க்ஸ் வந்து இகேவைசி பண்ணுறாங்களே, அந்த இகேவைசி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நமக்கு ப்ராசஸிங் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் அப்ரூவ் ஆச்சுன்னா அப்ரூவ்டு அப்படின்னு வந்து நமக்கு கார்டு வந்து உடனே கொடுத்துருவாங்க. இல்லை ரிஜெக்ட் அப்படின்னா ரிஜெக்ட் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 business days வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆப்லேயே வந்து நமக்கு காட்டுது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன், அவனுக்கும் வந்து கரெக்டாக 5 daysல தான் நமக்கு வந்து கார்டு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், இது வந்து நம்மளுக்கு வெர்ச்சுவல் கார்டு. ஆமாங்க, ஃபிசிக்கல் கார்டு வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக கார்டு வந்து ஆப்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ்
யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் அண்ட் பேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது வந்து நம்மளுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இது வந்து நமக்கு ரூபே கிரெடிட் கார்டு தான். ஸோ நம்ம வந்து ரூபே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரூபேயோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு உங்களுக்கு தெரியலனா எங்கள் இங்கே வந்து ஒரு வீடியோ வந்து தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து ரூபேக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படிலாம் லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிவி ஆப் வந்து நம்மளுக்கு 2 பேரோட கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து நமக்கு ஆக்சிஸ் பேங்கோடய கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோடய கொலாபரேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பெனிஃபிட் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்து யாருக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ஃபுல்லாக வந்து எஸ் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ண கிரெடிட் கார்ட்ஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறதும் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ண கிரெடிட் கார்டு தான். ஸோ நான் கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கும் எஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு தான் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீ எதுவுமே வந்து கட்ட தேவையில்ல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீ எதுவுமே நீங்கள் வந்து கட்ட தேவையில்ல. இந்த கார்டு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. ஸோ இந்த கார்டில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஃபீஸும் நம்மளுக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்டில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிவி ஆப்பில் வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸாக தான் கிடைக்குது. ஸோ ரிவார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிவிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிவிஸ் தான் இவங்களோட ரிவார்ட்ஸோட பேர். ஸோ இந்த கிவிஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து ரெடீம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிவி வந்து நம்மளுக்கு 25 பைசா. ஸோ 4 கிவி வந்து நம்மளுக்கு ₹1. அதெல்லாம் இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே தான் செலவு பண்ணணும், அங்கே தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு அவங்க வந்து கேஷ்பேக் வந்து கிவிஸில் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கிவிஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் ஆப்பில் வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனால் அந்த ரிவார்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து பின்னாடி எதுக்கு அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நம்ம இந்த கிவி ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ கிவி ஆப் வந்து நீங்கள் என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து நார்மலான யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்ககிட்ட வந்து வேறு பேங்க்ஸோட கிரெடிட் கார்டு இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் யூபிஐனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காசு அனுப்புறீங்க, இல்லாட்டி நீங்கள் நார்மலாக எங்கேயாவது பே பண்ணுறீங்க, நார்மலாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நமக்கு சர்ப்ரைஸ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ கிவிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் அவங்க வந்து நமக்கு சர்ப்ரைஸாக ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் ரிவார்ட்ஸ் வந்து உண்டு. ஆனால் அது வந்து சர்ப்ரைஸ் ரிவார்ட்ஸ். ஸோ எவ்வளோ ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலான கிரெடிட் கார்டு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலான கிரெடிட் கார்டில் கிவிஸோட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹100 ஸோ ₹100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிவி கிடைக்கும். ஸோ மினிமம் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டே நமக்கு வந்து ₹100 வந்து வச்சுருக்காங்க. அந்த ₹100க்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கிவி மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கிவி தான் உங்களுக்கு வந்து 25 பைசா. ஸோ ₹100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு வந்து வெறும் 25 பைசா மட்டும்தான் நீங்கள் வந்து earn வந்து பண்ணுறீங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 0.25% அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கம்மியான ரிவார்ட் ரேட் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மீதி கார்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிவார்ட்ஸ் வந்து உண்டு. ஆனால் அதுக்கு வந்து சர்ப்ரைஸ் ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான ரிவார்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கார்டு அப்ளை பண்ணணும்னா இவங்களோட சொந்த கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த சொந்த கார்டில் தான் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிட்டேன். கார்டு வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. நீங்கள் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியான் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 1% கேஷ்பேக் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கேன் அண்ட் பேல வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனா வெறும் அந்த 1% மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ இந்த 1% இதுக்கப்புறம் நான் எல்லாமே பர்சன்ட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த பர்சன்டேஜ் எல்லாமே நான் வந்து கிவிஸ் வந்து சொல்லலை. நான் வந்து ரியல் காசை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ ₹100க்கு 1% அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ₹1 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு கிவி வந்து நான் பேசல. ஸோ அந்த ₹1 வந்து நீங்கள் அவங்க கிவிஸை தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து நமக்கு 4 கிவி கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் ₹1 நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா பர்சன்ட்டும் பார்த்தீங்கன்னா ருபீஸில் தான் சொல்கிறேன், கிவிஸில் வந்து சொல்ல. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேங்க்
உங்களோட வாலெட்டுக்கு கிவிஸாக வந்துடும். நீங்கள் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 1% கேஷ்பேக் மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த ஸ்பென்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க கிரெடிட் கார்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வேறு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எக்கச்சக்கமான சூப்பரான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலே என்ன கேட்டிங்கன்னா இதுதான் மார்க்கெட்டில் இப்போ வந்து த பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இங்கே தான் நமக்கு வந்து கேட்ச் இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 999 rupees. ஸோ 999 rupees. ஆமாம், கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு 999 rupees வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வெறும் கார்டும் ஆப்பும் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்குது. எனக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு மட்டும் நமக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 1 இயர் முடியும் போது தான் தெரியும். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பிடிக்கல வர்த்தா இல்லை அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ₹1 கட்ட வேண்டியது இருக்காது. ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 999 rupees கட்டி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க. இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே. ஸோ ஸ்கேன் அண்ட் பேயில் நீங்கள் வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி இந்த ரூபே டிரான்சாக்ஷன் எங்கே நீங்கள் அந்த கியூஆரில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2% ஃப்ளாட்டாக கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதில் நமக்கு வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 50 rupees. ஸோ நீங்கள் 50 rupees மேலே டிரான்சாக்ஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து 2% ஃப்ளாட் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இது வந்து நான் ருபீஸில் சொல்கிறேன், கிவிஸில் சொல்ல. ஸோ 2% அப்படின்னா நம்மளுக்கு வந்து ₹50க்கு ₹1 கேஷ்பேக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2% அப்படின்றது ஒரு பெரிய பெரிய ரிவார்ட் ரேட்டுங்க. நீங்கள் ₹1,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹2,000 நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2% அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து அவங்க கிவிஸில் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹50 வந்து ஸ்கேன் அண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கிவி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 4 கிவி வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ₹1 உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா 2% ரிவார்ட் ரேட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் எங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 0.50% நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் ஆப்வியஸ்லி இதோட பெட்டரான கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இது நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே. ஏன்னா ஸ்கேன் அண்ட் பேக்கு வந்து 2% கொடுத்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வேறு எந்த கார்டும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. சரிங்க, இதில் வந்து ஒரு சின்ன கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில இது மேலே நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் வந்து போகிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மலாக எந்த கார்ட்ஸும் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மர்ச்சன்ட்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு கொடுக்க வந்து மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கேஷ்பேக் வந்து கிடையாது. ரெண்டாவது ஒரு சின்ன கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் கேஷ்பேக். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இவ்வளோ கேஷ்பேக் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லாமல் ஸோ மாதத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் லிமிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லிமிட் வந்து ₹5,00,000 இருக்குது அப்படின்னா அதில் மாதத்துக்கு நீங்கள் வந்து ₹5,00,000 1% வந்து நீங்கள் உங்களோட கேஷ்பேக்காக வந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ ₹5,00,000 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ₹5,000. ஸோ நீங்கள் வந்து 5,000 கிவிஸ் ஸோ நீங்கள் வந்து 5,000 கிவிஸ் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். என்னடா 5,000 கிவிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவார்ட் ரேட்லாம் போட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதுக்கும் வந்து இவங்க சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மாதத்துக்கு லிமிட் வந்து 1% ஆஃப் யோர் கிரெடிட் லிமிட். ஆனால் நீங்கள் வந்து வருஷத்தில் ஃபுல்லாக எல்லா டிரான்சாக்ஷனும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ₹50,000 மேலாம் நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3% கேஷ்பேக்கும் கொடுத்து உங்களுக்கு வந்து 1 லான்ச் ஆக்சஸ் வாச்சரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லான்ச் ஆக்சஸ் வாச்சர் வந்து நீங்கள் எந்த ஏர்போர்ட்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ₹50,000 ஃபுல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து 3% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் ₹50,000 வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க. டிரான்சாக்ஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 50,000ல் 3%னா நமக்கு வந்து ₹1,500. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹50,000 டிரான்சாக்ஷனில் வெறும் ₹500 தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மீதி ₹1,000 கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ எஃபெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டிரான்சாக்ஷன்லையும் நீங்கள் வந்து ஒரு ₹50,000 செலவு பண்ணாலே உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் சேர்த்து 3% கேஷ்பேக் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ₹500 கிடச்சா நீங்கள் வந்து அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி ₹1,000
₹50,000 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியலன்னா எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் படித்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இதுலேயும் சூப்பரான விஷயம் என்னென்னா ₹50,000 தாண்டினதுக்கப்புறம் ₹1,00,000 நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க. அதுவும் நான் சொல்கிறது ஒரு மாதத்தில் இல்லை, அந்த வருஷம் பூரா நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனில் ₹1,00,000 நம்மளுக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் இன்னொரு லான்ச் ஆக்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்பியும் 0லேருந்து அந்த 1 லேக்குக்கு ஃபுல்லாக சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து 4% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹1,50,000 வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு லான்ச் ஆக்சஸ் வச்சும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ₹1,50,000 மேலே என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் தான் வந்து வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து சில மர்ச்சன்ட்ஸில் வந்து நம்மளுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு லிமிட் 1% வச்சுருக்காங்க அந்த கேஷ்பேக் லிமிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு அந்த மாதத்தில் அந்த கேஷ்பேக் லிமிட் உங்களுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கேஷ்பேக் வரலன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. அந்த மர்ச்சன்ட்டுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணது எல்லாமே நம்மளுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ₹50,000 மைல் ஸ்டோன் ரீச் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. திருப்பி ₹1,00,000 ரீச் பண்ணும்போது மொத்தமாக கொடுக்குறாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ₹1,50,000 ரீச் பண்ணும்போது நமக்கு வந்து மொத்தமாக கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் வரலாம், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் மைல் ஸ்டோன் ரீச் பண்ணாலே நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து வந்துடும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரூபே வந்து நம்ம எக்கச்சக்கமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ ₹50,000 அப்படின்றது வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், ₹50,000 வருஷத்துக்கு வந்து ரீச் பண்ண முடிகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் பேயில் பேடிஎம்ல அப்படின்னு சொல்லி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கடையில் ஃபுல்லாக இப்போ கூகுள் பே தான் யூஸ் பண்ணிருக்கோம். அங்கே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். நீங்கள் கூகுள் பே பேடிஎம்ல யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரிவார்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த கிவிஸ் எல்லாமே, அதாவது இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே எப்போ வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வர கிவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்து நம்ம வாலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மைல் ஸ்டோன் இந்த 50,000 அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 அதாவது 50,000 அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மைல் ஸ்டோன் வந்து நீங்கள் இந்த மாதம் வந்து ரீச் பண்ணிங்கன்னா இந்த மாதம் கடைசியிலேருந்து 30 நாள், அதாவது அடுத்த மாதத்தோட அதே நாளில் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ 30 days நம்மளுக்கு வந்து ஸ்டாப் கேப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 1 month கழிச்சு உங்களுக்கு வந்து உங்கள் வாலெட்டுக்கு வந்துடும். ஆனால் வாலெட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கார்டு வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த கார்டு வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் கூகுள் பே பேடிஎம்மில் பண்ண ட்ரான்சாக்ஷனை இவங்க ஆப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக 5% வரைக்கும் நீங்கள் வந்து ரிவார்ட் ரேட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச் ஆக்சஸும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே எதுவுமே கிடைக்காததுக்கு இங்கே வந்து நீங்கள் கேஷ்பேக்கும் பார்க்கலாம், லான்ச் ஆக்சஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் புரியுது உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக குழம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த போட்ட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை நீங்கள் வந்து ஒரு தடவை ஆப்புக்குள்ளே போய்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ ஓவராலாக இந்த கார்டு வந்து வர்த்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த கார்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த கார்டு வந்து 100% வர்த்து. நீங்கள் வந்து அதிகமாக ரூபேல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த கார்டை வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை பற்றி வீடியோஸ் வந்து மேக் பண்ணி மீதி எல்லா மக்களுக்கும் நம்ம வந்து தெரிய வைக்கலாம். இதற்கு நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.